வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது பிஜிடிஆர்பி 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் கவர் பண்ண டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அட் அ பர்டிகுலர் டைம் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் த வேல்யூ ஆஃப் கவுண்டிங் செமஃபோர் இஸ் 7. Then 20p operations and xv operations were completed on this semaphore. If the final value of the semaphore is 5, x will be xோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து செமஃபோர் டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ செமஃபோரில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா p and v அப்படின்ட்டு ரெண்டு பார்த்துருக்கோம். p மீன்ஸ் வெயிட் அப்படின்ட்டு நமக்கு தெரியும், and v ஃபார் சிக்னல். ஸோ வெயிட் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம், வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணும். அண்ட் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் அ பர்டிகுலர் டைம் ஆஃப் டைம் த வேல்யூ ஆஃப் கவுண்டிங் செமஃபோர் இஸ் 7. ஸோ இனிஷியலாக ஒரு வேல்யூ வந்து 7 இருக்குது. செமஃபோரோட வேல்யூ 7. அதுக்கப்புறமா எவ்வளோ 20 p ஆப்ரேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ p ஆப்ரேஷன்ஸ் வந்து 20. தென் v ஆப்ரேஷன் வந்து மென்ஷன் பண்ணல, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா செமஃபோரோட ஃபைனல் வேல்யூ வந்து, ஸோ எஸ் ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ் ஃபைனலோட வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது சிக்னல் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா இதுக்குள்ள ஒரு ரிலேஷனுக்கான ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் எஸ் ஃபைனல். எஸ் ஃபைனல்னா நமக்கு எப்படி கிடைக்கும், இனிஷியலாக என்ன வேல்யூ இருக்குதோ S0 ப்ளஸ் வி அப்படின்னா விக்குனது எப்போவுமே வந்து டிக்ரிமெண்ட் இல்லையா. ஸோ பியோட வேல்யூ நம்ம மைனஸ்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் விங்கிறது பாசிட்டிவ், இன்க்ரிமெண்ட்னால பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ S0 மைனஸ் பி ப்ளஸ் வி, இதுதான் வந்து இதுக்குள்ள ஒரு ரிலேஷன். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு எஸ் ஃபைனல் ஈக்குவல் டு S0னா இனிஷியல் வேல்யூ தான். ஓகே, இனிஷியல் வேல்யூ மைனஸ் பி ப்ளஸ் வி. இனிஷியல் ஃபைனல் வேல்யூ நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. தென் இனிஷியல் வேல்யூ வந்து 7. தென் வியோட வேல்யூ நமக்கு தெரியாது, பட் பியோட வேல்யூ 20ன்னு கொடுத்துட்டாங்க. 20p ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து டிக்ரிமெண்ட்னால நம்ம -20 கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5. இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இந்த சைடுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ வி மட்டும் தனியாக அதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ளஸ் 5, ஆல்ரெடி 5 இருக்குது. இந்த 7 அங்கே போகும்போது -7 ஆகிடும். இங்கே -20 அந்த பக்கம் போகும்போது +20 ஆகிடும். ஸோ v ஈக்குவல் டு
20 இது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பர்னால 25 minus 7. ஸோ v ஈக்குவல் டு 25 மைனஸ் 7ங்கிறப்போ ஆன்சர் வந்து 18 வருது. ஸோ அவங்க வந்து எக்ஸோட வி ஆப்ரேஷன் வந்து என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் எக்ஸ் வி ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தட் இஸ் வியோட வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னா 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் டேபிள் ஆஃப் அரைவல் டைம் பர்ஸ்ட் டைம் ஃபார் த ப்ராசஸ் P0 P1 P2 அப்படின்னு 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கரஸ்பாண்டிங் அரைவல் டைம் இருக்கு அண்ட் தென் பர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படின்னு. ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு ஹிண்ட் என்ன அப்படின்னா ப்ரீஎம்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீஎம்டிவ் வெர்ஷன் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னா என்னது, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ரிமைனிங் டைம் அது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து ப்ரீஎம்ட் பண்ணுறது தான் வந்துட்டு அதோட ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங்கோட ப்ரீஎம்ட் வெர்ஷன் வந்து என்னது, ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் நெக்ஸ்ட். ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் நெக்ஸ்ட் அப்படின்னும் அதுக்கு நிறைய நேம்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபார் த 3 ப்ராசஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து வெயிட்டிங் டைம் தான் வந்து இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலாக நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ப்ரீஎம்டிவ் அப்படின்னால P0 இனிஷியலாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் அதோட அரைவல் டைம் என்ன அப்படின்னா அதை மட்டும் இங்கே நெக்ஸ்ட்டில் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தட் இஸ் P0க்கு வந்து ஓகே இவ்வளோ தானே இருக்குது. தென் 012 737 012 737. ஓகே இது வந்து அரைவல் டைம், இது பர்ஸ்ட் டைம். ஸோ இனிஷியலாக 0ங்கிற இந்த டைமில் வேறு யாருமே இல்லாதனால P0 மட்டும்தான் இருக்குது. ஸோ P0க்கு அலாகேஷன் கிடச்சிருது. அலாகேஷன் கிடச்சதுக்கப்புறமா அது வந்து 1 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அட் த டைம் ஆஃப் 1 வந்து யார் வந்துடுறாங்க அப்படின்னா P1 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்துடுது. அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 3. ஸோ P1 வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, 7ல் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இந்த டைமில் P0வோட ரிமைனிங் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். இதுக்கு 3 தான் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா P1க்கு வந்து CPU அலாகேஷன் வந்து நடக்கும். ஓகே ஸோ P1 வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்குது. அப் டு P2 வரது வரைக்கும் அது வந்து கண்டினியூ பண்ணுது. ஓகே 2 வரும்போது P1 வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு P2 கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைம் வந்து P2 வந்துருச்சு. ஸோ P2க்கு வந்து எவ்வளவு பர்ஸ்ட் டைம் 6. P1க்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், P1க்கு ரிமைனிங் டைம் 2 தான் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆல்ரெடி P0க்கும் 6 இருக்குது. ஸோ அது 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது P1 தான் கம்மியாக இருக்கிறதுனால P1 வந்து மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணும். ஓகே எக்ஸ்ட்ரா 2 வரும்போது 4 வரைக்கும் அப்படியே P1ஓட எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதுக்கப்புறமா அட் த டைம் ஆஃப் 4 இந்த டைமில் வந்து செக் பண்ணோம். P0 எவ்வளோ வச்சுருக்கு, 6 இருக்குது. P2 வந்து 7 இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது P0 தான் ரிமைனிங் டைம் கம்மியாக இருக்கிறதுனால P0 எக்ஸிக்யூட் ஆகும் அப் டு 6 முடிகிறது வரைக்குங்கிறப்போ 10 ஆயிரும் அப்போ டைம். நெக்ஸ்ட் வந்து யாருமே இல்லாத P2க்கு லாஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கிது. ஸோ அது வந்து 17 வரைக்கும் அதோட எக்ஸிக்யூஷன் நடந்து முடிக்குது. ஓகே இப்போ நம்ம கொஸ்டினில் வந்து இது நம்ம கேண்ட் சார்ட் வந்து இது வரைஞ்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் டைம் ஃபார்முலா என்ன, நமக்கு டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைமோட ஃபார்முலா என்ன, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ நமக்கு டர்ன் அரவுண்ட் டைம் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். P0 P1 P2. P0வோட கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். P0 எப்போ முடிச்சுது, P0 முடிச்ச டைம் வந்து 10, அதோட அரைவல் டைம் வந்து 0. ஸோ அதோட TAT 10. P1ஓட கம்ப்ளீஷன் டைம் எப்போ 4, அதோட அரைவல் டைம் எப்போ 1. ஸோ அதோட டர்ன் அரவுண்ட் 3.
P2 ஓட கம்ப்ளீஷன் டைம் 17, அதோட அரைவல் டைம் 2. ஸோ 15 வந்து அதோட டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் ஆஃப் P0 பார்த்தோம் அப்படின்னா 10 மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ P0ஓட பர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா 7ங்கிறப்போ 3 வருது. P1க்கு P1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைம் 3, பர்ஸ்ட் டைம் 3, ஸோ 0. P2 எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைம் 15 மைனஸ் பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7, ஸோ 8. ஓகே, வெயிட்டிங் டைம் எப்போ கிடச்சிருச்சா 308 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ வெயிட்டிங் டைம் வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 3 + 0 + 8 தானே, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 3. ஓகே, ஸோ 3 + 8 அப்படிங்கிறப்போ 11/3. 11/3ங்கிறப்போ 3.6666 அப்படி போகும். ஸோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 3.67. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கணும் 66 இருக்கா 67 இருக்கா அப்படின்ட்டு. ஸோ 3.67 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபார் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ப்ராசஸஸ் ஷெட்யூல்ட் யூசிங் FCFS பாலிசி determine the average waiting time assumes that the process arrived in the order P1, P2, P3, P4 அப்படிங்கிற ஆர்டரில் வந்து நமக்கு அரைவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எந்த ஆர்டர், ஏன்னா FCFSங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிறப்போ எது ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு தெரியணும்ல. ஸோ P1 ஃபர்ஸ்ட் வந்துச்சு, P2 நெக்ஸ்ட், அதுக்கப்புறமா P3, P4 அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தவிர அதில் அரைவல் டைம் பற்றி எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இல்லை. ஓகே, பர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாகவே 1 by 1 எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இனிஷியலாக P1 தான் இருக்குது. ஸோ P1 வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். எதுவுமே அரைவல் டைம் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம 0லேருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து P2 வந்து 8ல் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதோட பர்ஸ்ட் டைம் 15, then 10, 7 இருங்க. P1 வந்து 8, P2 15, P3, P4 7, இது வந்து 10. ஸோ P3க்கு வந்து 10. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் P1 0லேருந்து 8 வரை இருக்குது. P1 வந்து 15 வரைக்கும் 15 + 15 வந்து இது பண்ணோம் அப்படின்னா 23 வரைக்கும் P2ஓட எக்ஸிக்யூஷன் இருக்கும். தென் P3 வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 எடுக்கிறப்போ 33 வரைக்கும் அதோட எக்ஸிக்யூஷன் நடக்கும். தென் P4 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 7 millisecond இருக்கும்போது 40 வரைக்கும் அதோடது நடக்கும். ஓகே, இது வந்து இது Pயோட கம்ப்ளீஷன் டைம், இது P2ஓட கம்ப்ளீஷன் டைம், P3யோட கம்ப்ளீஷன் டைம் அண்ட் P4ஓட கம்ப்ளீஷன் டைம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் டைமோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ டர்ன் அரவுண்ட் டைமோட ஃபார்முலா என்ன நமக்கு, டர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இந்த இடத்துல நமக்கு அரைவல் டைமுங்கிறத எந்த மென்ஷனும் பண்ணாத பட்சத்தில் நம்ம அதை 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு கம்ப்ளீஷன் டைம், டைரெக்டாக நம்ம கம்ப்ளீஷன் டைமே எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் டைரெக்டாக டர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணாமல் அப்படியே கம்ப்ளீஷன் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு. இதுதான் ரீசன். அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே டர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு கம்ப்ளீஷன் டைம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணும்போது P1க்கு வந்து டர்ன் அரவுண்ட் டைம்னா என்னது, ஜஸ்ட் கம்ப்ளீஷன் டைம். கம்ப்ளீஷன் டைம்னா அது எப்போ முடிக்குதோ அதுதான். ஸோ 8 மைனஸ் பர்ஸ்ட் டைம் என்னது 8 தான். P2க்கு வந்து டர்ன் அரவுண்ட் டைம் என்ன, அதோட கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அதோட பர்ஸ்ட் டைம். பர்ஸ்ட் டைம் வந்து 15. ஸோ நெக்ஸ்ட் P3க்கு வந்து டர்ன் அரவுண்ட் டைம்ங்கிறது அதோட கம்ப்ளீஷன் டைம் தான். ஸோ 33 மைனஸ் அதோட பர்ஸ்ட் டைம் வந்து 10. ஸோ P4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம் 40 மைனஸ் பர்ஸ்ட் டைம் வந்து 7. ஓகே, இதை வச்சு பார்க்கும்போது P1க்கு வந்து இதுக்கு
0. P2க்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 8. P3க்கு வந்து 23 வெயிட்டிங் டைம். ஓகே, P4க்கு வந்து 33 வந்து வெயிட்டிங் டைம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? 8 இது வந்து 0னால நம்ம இதை இன்க்ளூட் பண்ண தேவையில்ல. ஸோ 8 + 23 + 33 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து 4. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 + 58. 58 + 8 எவ்வளவு? 64 வரும். 64/4. ஓகே, 64/4னா அதோட வேல்யூ 116. ஸோ 16 வரும். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து ஆவரேஜ் WT = 16. ஸோ நமக்கு சாய்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 16 இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல வந்து நம்ம FCFSல வந்து நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் = கம்ப்ளீஷன் டைம் அப்படிங்கிறது கிடைக்குது. சப்போஸ் அரைவல் டைம் அவங்க மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற சினாரியோவில் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அவங்களுக்கு எப்போ அலாகேஷன் கிடைக்குதோ அதுதான் வந்துட்டு அவங்களோட வெயிட்டிங் டைமாக இருக்குது. இப்போ P1க்கு அலாகேஷன் 0ல் கிடச்சிருச்சு, P2க்கு வந்து 8ல் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் வெயிட்டிங் டைமாக இருக்குது. P3யோட அலாகேஷன் அதுக்கு எப்போ அலாகேட் பண்ணியிருக்காங்க? 23. ஸோ அது வரைக்கும் அதோட வெயிட்டிங் டைம். P4க்கு வந்து 33ல தான் கிடைக்குது. ஸோ அது வரைக்கும் அதோட தட் இஸ் வந்து வெயிட்டிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது அரைவல் டைம் பற்றி மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் நம்ம டைரெக்டாக வெயிட்டிங் டைம் = உங்களுக்கு எப்போ அலாகேஷன் கிடைக்குதோ அதை டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் மே காஸ் ஸ்டார்வேஷன். எஸ் வந்து இதில் வந்து நமக்கு லாங்கஸ்ட் பர்ஸ்ட் டைம் இருக்கிறது வந்து ரொம்ப நேரம் அது வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட்டஸ்ட்டுக்கே வந்துட்டு அலாகேஷன் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் மே காஸ் ஸ்டார்வேஷன். கண்டிப்பாக வந்துட்டு அதை ப்ரீஎம்ட் பண்ண சில ப்ராசஸ்க்கு வந்துட்டு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங்கே ஒரு ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் தான். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டார்வேஷன் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சினாரியோ. ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ராபின் இஸ் பெட்டர் தேன் FCFS இன் டர்ம் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டைம். எஸ், ரவுண்ட் ராபிங்கிறப்ப நமக்கு ஒரு டைம் ஸ்லைஸ் கொடுத்துருப்பாங்க லைக் 2 or 4 அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே எல்லா ப்ராசஸ்க்குமே வந்துட்டு ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். அதே FCFSங்கிறப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸே ஒரு 50ல் வந்துருச்சு அப்படின்னா அந்த 50 மில்லி செகண்ட் வரைக்கும் அதுதான் பண்ணும், மற்ற எதுவுமே பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லை. பட் வந்து நமக்கு ரவுண்ட் ராபினில் டைம் ஸ்லைஸ் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே சான்ஸ் கிடைக்கும். ஸோ ரவுண்ட் ராபின் தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டைமில் FCFSோட பெட்டர் அப்படிங்கிறதும் ட்ரூ தான். ஸோ இதுபடி கொடுத்ததில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் ட்ரூ அப்படின்னா A ஒன்லி, BC ஒன்லி, AB ஒன்லி அப்படின்னா நமக்கு வந்து 3மே ட்ரூ தாங்கிறப்போ ஆப்ஷன் 4 ABC 3மே வந்துட்டு நமக்கு ட்ரூ தான். Next question, an OS follows round robin scheduling with time quantum of 4 millisecond. Assuming that the CPU is free now and there are 20 processes waiting in the ready queue, the maximum amount of time that a process waits before getting into the CPU. So 20 process வந்து queueல வந்து வெயிட் பண்ணுது. டைம் குவாண்டம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லி செகண்ட். ஒரு ப்ராசஸ்க்கும் 4 மில்லி செகண்ட் வந்து எடுத்துக்குது. இனிஷியலாக CPU ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் 0லே வந்துட்டு அதுக்கு வந்து கிடச்சிருது, CPU ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிரும். அந்த Tங்கிற டைம் = 0லே வந்துட்டு P1 ப்ராசஸ் 1க்கு வந்து CPU அலாகேஷன் வந்து அலாகேட் ஆயிரும். பிகாஸ் CPU இஸ் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வெயிட்டே பண்ணாது. The maximum amount of time that a process waits before getting into the CPU. ஸோ அதில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு 20 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, டைம் குவாண்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ P1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வெயிட்டிங் டைம் வந்து 0வாக இருக்கும். P2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வெயிட்டிங் டைம் 4ஆக இருக்கும். P3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டிங் டைம் வந்து 4 ஆச்சு அப்படின்னா இதில் 4, 8 இந்த மாதிரி 4 டேபிள்ஸாக வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ P2 எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 4 வருது. P3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
8 வருது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஓவராலாக வந்து நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து P1க்கு வந்து வெயிட்டிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா 0. ஸோ அது வெயிட் பண்ணவே பண்ணாது. P2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 × 1. ஓகே, இது வந்து செகண்ட் ப்ராசஸ்னால நம்ம பிஃபோர் நம்பர் எடுத்துக்கிறோம் 4 × 1 அப்படின்னு. P3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 × இந்த தேர்ட் ப்ராசஸ்னால நம்ம இன்ட்டு 2ஆல் பண்ணோம் அப்படின்னா அதோட வெயிட்டிங் டைம் கிடச்சிருது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம P20க்கு பார்த்தோம் அப்படின்னா 19 × 4ஆக தான் இருக்கணும். ஸோ 19 × 4 அப்படிங்கிறப்போ 36 3 76 மில்லி செகண்ட் வந்து P20 வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 26 மில்லி செகண்ட். இதில் வந்து மில்லி செகண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம மில்லி செகண்ட் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து 26. ஓகே, இது நம்ம ஒரு கான்செப்டாக நம்ம டைமிங் சென்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஃபோக் இந்த சிஸ்டம் கால்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா சிஸ்டம் கால்ஸில். ஸோ ஃபோக் அப்படின்னா தட் கிரியேட்ஸ் அ சைல்டு ப்ராசஸ் அப்படின்னு தெரியும். ஸோ EXECனா என்னது, அந்த நமக்கு எந்த EXECயில் வந்து நம்ம பெராமீட்டரை ஒரு ப்ராசஸை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணிடும். ஓகே, லோட்ஸ் த ஸ்பெசிஃபைட் ப்ரோக்ராம் இன் த மெமரி. எந்த ப்ரோக்ராமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அதை லோட் பண்ணோம். ஸோ இது வந்து பி, ஆப்ஷன் பி. கில் அப்படிங்கிறது என்னது, இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணிடும். கில்லுங்கிறது டெர்மினேஷன். ஸோ இது வந்து சி. நெக்ஸ்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது சென்ட் அ சிக்னல் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர். ஸோ இது டி. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் 4 தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஓகே, இவ்வளோதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது. Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.